கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 17 மீனவர்களை கைது செய்ததோடு 2 படகுகளையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையை கண்டித்து தங்கச்சிமடம் பகுதியில் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ் சந்திரன், மீனவர்கள் போராட்டம் தொடர்பான விரிவான விவரம். வணக்கம் ஷியாம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பிரதான தொழிலாக விவசாயத்திற்கு பிறகு மீன்பிடி தொழிலே இருந்து வருகிறது. கடந்த காலங்களில் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் தொடர்ச்சியாக எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு பல்வேறு சித்திரவதை மற்றும் மின்னல்களுக்கு ஆளாகினர். சமீபத்தில் புதிய அரசானது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும் என காத்திருந்த மீனவர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக அதிர்ச்சியே ஏற்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை வானை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு அவர்களை அச்சுறுத்தி அவர்களுடைய வலைகளை சேதப்படுத்தி அனுப்பியிருந்த சூழலில் அவர்களுக்கு படகொன்றுக்கு 40,000 முதல் 50,000 வரை இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு மீன்பிடிக்க நேற்று கடலுக்கு சென்ற மீனவர்களுடைய 2 விசைப்படகு, அதே போல 17 பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கைது செய்து சென்று இருக்கக்கூடிய சம்பவமானது மேலும் மீனவர்கள் மத்தியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை கண்டித்து ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் பகுதியில் பாம்பன் தனுஷ்கோடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்து அந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொழுது பாதிக்கப்பட்ட மீனவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு வலிப்பு ஏற்பட்டதை அடுத்து அந்த மீனவர்கள் உடனடியாக அந்த பெண்ணுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மீனவர்கள் தொடர்ந்து கதறியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அந்த பகுதியில் நீண்ட வரிசையில் பேருந்து மற்றும் வாகனங்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக மீனவர்களுடைய பிரச்சனைக்கு பாராமுகம் காட்டுவதாகவும் இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசு உடையாக தலையிட்டு தங்களுக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும், அதே போல பாதிக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்வதோடு தங்களுடைய படகுகளையும் சொந்த நாட்டிற்கு கொண்டு வர மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மீனவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுடைய போராட்டத்தில் இந்த அரசு கவனம் செலுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஷியாம்.